சி டிரைவ் மேல இந்த மாதிரி எல்லோ கலர்ல ட்ரையாங்கிள் காட்டுது. இது என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படி கேக்குறீங்க நிறைய பேரு. ஃபர்ஸ்ட் இது எதனால வருது அப்படின்னா, நீங்க பிட் லாக்கர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சம்டைம் பாத்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிரும், பாஸ் ஆயிரும். இந்த டைம்ல இந்த ட்ரையாங்கிள் எரர் வந்து ஷோ ஆகும். சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ் பிட் லாக்கர் சர்ச் பண்ணுங்க. இதுல ரெசிவ் ப்ரொடெக்ஷன் இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி இந்த இஷ்யூவை நீங்க வந்து பிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா டர்ன் ஆஃப் பிட் லாக்கர் இதை கிளிக் பண்ணுங்க. பிட் லாக்கர் வேண்டாம் அப்படின்னா நீங்க டர்ன் ஆஃப் கிளிக் பண்ணலாம். பட் என்னன்னா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன் பிட் லாக்கர் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சோ அந்த டேட்டாஸ் எல்லாமே டீகிரிப்ட் ஆகும், சோ அந்த ப்ரொடெக்ஷனும் ஆஃப் ஆயிரும். சோ இதனால இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிய வரைக்கும் உங்க பிசி நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிட் லாக்கரை ஆஃப் பண்ண அப்புறமும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த டிரைவ்ல ஏதாவது ஃபைல் வந்து கரெக்டா இருக்கும், ஏதாவது இம்பார்ட்டன்டான ஃபைல் வந்து கரெக்டா இருக்கும். அதை பிக்ஸ் பண்றதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த 3 கமாண்டை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த 3 கமாண்டை பத்தி ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல ஒரு டிஸ்கிளைமர் இருக்கு. இந்த கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ற முன்னாடி முக்கியமான டேட்டாவை நீங்க வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எடுத்து வச்சுட்டு இந்த 3 கமாண்டை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ சரியாக்கல அப்படின்னா கிறிஸ்டல் டிஸ்க் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் வந்து அதுல காட்டும். 60% கீழே போச்சு அப்படின்னா உடனே நீங்க உங்க ஹார்ட் டிஸ்க்ல உள்ள டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துட்டு ஹார்ட் டிஸ்க் நீங்க வந்து மாத்திக்கோங்க. அல்லது பக்கத்துல உள்ள சர்வீஸ் சென்டர் போயிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எதுக்கு ஷோ ஆகுது, நம்ம முன்னெச்சரிக்கையா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத காட்டுது. அவ்வளவுதான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 பிரச்சனை தான் காரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பிரச்சனை நம்ம வந்து கமெண்ட் மூலம் மட்டும் செட்டிங் மூலம் மட்டும் நம்ம சரி பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டேட்டாவை பேக்கப் எடுத்துட்டு பக்கத்துல உள்ள சர்வீஸ் சென்டர் போயிட்டு இது என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு சரி பண்ணிக்கோங்க. முக்கியமா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்க டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.